கடவுளே எவ்வளோ தூரத்துக்கு அடிச்சிட்டு போய் பார்க்கறதுக்கு யாரும் வர்றாங்கல்ல, ஒரு பதில் இல்லை. பாலம், பெரிய பாலம் கேட்டேன்னு சொல்றாங்க. இங்க வந்து அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டு. சேஃப்ல எல்லா உடம்பே இருந்துச்சு, சகல சாமான் இருந்துச்சு. அதில் ஸ்கூலுக்கு கிடைச்சது 2 நாள்ல போயிடுச்சு. மேல இன்னொரு துண்டு ஒன்று இருக்கு, படிச்ச மாதிரி இருக்கு. அது வரும், அது எப்படியும் வரும். புதையாதா பயப்படாம இவ்வளோ தூரத்துக்கு அடிச்சுட்டு வந்துருக்கு தண்ணி. வேற எப்படி மேல இருக்கும், உருண்டு வரும்போது இவ்வளவு ஸ்பீடா வந்திருக்கும் ப்ரோ. வீட்டுக்கு மேல நிக்கிறோம், அந்த 2 வீடு வந்து நிலத்துக்கு கீழே. இப்போ கரண்ட் வந்துகிட்டு தான் இருக்கு. இது அவங்க வீட்டுக்கு போற மாடி. அந்த இதுல இருந்த வீட்டுக்கு மேல இருந்து வந்த கல்லா ஆத்தி 2 பக்கத்துக்கு போயிடாது, நடுவில் மாடிக்கிறேன் நான். கதவுடா இங்கே கதவு காயெல்லாம் வந்து ஊழோட தூங்கிருக்கு. 30 அடி உயரத்துக்கு நம்ம வீட்டுக்கு மேல தண்ணி. ஒரு டாய்லெட் தண்ணி இருக்கு. 600 பேர் பாய்க்கிறேன்னா அது பார்க்கவே முடியாது. நீங்க வந்து பாருங்களே, அது பார்க்கவே முடியாது. அதில் போன நோய் தான். மனுஷரி பார்க்க நோய் வந்து செத்து போயிட வேண்டியதான். இது வந்து தான் அந்த சரி வந்துச்சு. அதாவது இது 2ஆ வகுத்து இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் தான் இருந்திருக்கு. இந்த பக்கம் இருந்து பள்ளிக்கூட பிள்ளைகளோட கொப்பியானே. ஸோ பள்ளிக்கூடம் இருந்துங்கிற அடையாளமே இல்லாத அளவுக்கு வந்து அடிச்சு கொண்டு போயிட்டு மொத்தமும் சரி. டாய்லெட் இங்கே 2-3 டாய்லெட் வீட்டுக்கெல்லாம் கரண்ட் போயிட்டு தான் இருக்கு. இஞ்சி பாருங்க, இதை வந்து எப்படி இருக்கு. காப்பாற்றி எடுத்தோம். சின்ன பாபா ஒன்று இருந்துச்சு. மேல் வீட்டில் இருந்து இதெல்லாம் அங்கனுக்குள்ள இருந்த வீட்டில் அந்த வீடே இல்லை, ஒரு செங்கல் கூட இல்லை அந்த வீட்டில் உள்ளது. இல்லை பிரியதான் காமிச்சிட்டு வரோம். காமி நம்ம வீடு எல்லாம் காமி. இந்த மரம் கூட மேல இருந்து அடிச்சு வந்து நீங்க எந்த பெரிய சைஸ் மரம் ப்ரோ இது. இந்த பெரிய மரத்தை கொண்டு வந்துருக்கு. இது ஒருத்தவங்க வீடு மேல விழுந்திருந்தா இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டுக்கு மேல விழுந்திருந்தா என்ன ரோடா அது? ரோட்டோட அடையாளமே இல்லை. அங்கே ரோடு நாங்கள் உள்ளவங்க இதெல்லாம் வீடு இருந்தது. ஜப்பான் வீடு அப்படியே இல்லை, டோட்டலாக அங்கே வீடே இல்லை. இங்கேயும் வீடு இருந்துச்சு, அந்த வீடு இல்லை. இதுல வீடு இருந்ததா? நல்ல காலம் ஆக்கள் ஓடிட்டாங்க. அதாவது ஸ்கூல் பிரின்சிபல் வீடு, அது வந்து டீச்சர்ஸ் வீடு. அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அவரோட வீடு. அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க, உள்ளுக்கு தான் இருந்திருக்காங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் காப்பாற்றி எடுத்தோம். சின்ன பாபா ஒன்று இருந்துச்சு, அவங்களும் டீச்சரும் உள்ளுக்கு மாட்டிட்டாங்க. நீங்க எந்த டைம்ல காப்பாற்றி எடுத்தீங்க? இதுல இதே மாதிரி இதுல வந்து தான் காப்பாற்றணும் அவங்கள. இந்த அவங்க அந்த இது வந்து செவரு வந்து சாஞ்சிச்சு அவங்களுக்கு. சாஞ்சாக்க அவங்கள உள்ளுக்கு இருந்து அளவாங்க போட்டு நம்பி எடுத்தோம். நான் இந்த பொடிங்கலாம் சின்ன பாபாவை கடைசியில் எடுத்து என்ன செஞ்சோம் பார்த்தீங்கன்னா, சின்ன பாபா இறந்துருக்கும் கொஞ்சம் இருந்தா. இதெல்லாம் வந்து மேல மலையிலேருந்து வந்தது தான். இது வந்து அழகான ஒரு சின்ன ஒரு ரோடு தான். அது வாகனம் போகக்கூடிய ஒரு லொடி போகக்கூடிய ரோடு இல்ல. உண்மையா நம்ம எல்லாம் இது ரோடு, இதுல வந்து வீடு இருந்துன்றீங்க. அதை பாருங்க எப்படிங்க தரமாட்டமா இருக்கு. அவ்வளவு வந்து தண்ணி பாஸ்ட் அடையாளம் இல்ல. ரோடு இருந்ததுக்கும் அடையாளம் இல்ல, வீடு இருந்ததுக்கும் அடையாளம் இல்ல. இங்க வர இந்த பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள வயர் கம்பி தான் அது. எங்க இந்த பாருங்க கீழே மண்ணில் போயில வராங்க. அது வந்து சரி கழட்டி சரி போட்டு போறாங்களா இல்லையே. இப்போ இங்கனிக்குள்ள இருந்த வீட்டுக்குள்ள வயர் தான் அது. இந்த இருக்குது அந்த வயர் அந்த பாருங்க கண்ணோட இருக்கு. அந்த இருக்கு புதஞ்சு கரண்ட் லைன் எல்லாம் கட் பண்ணிட்டாங்களா? அப்ப யார் கட் பண்ணல? கட் பண்ணலையா? இதெல்லாம் கரண்ட் போயிட்டு தான் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள கரண்ட் போயிட்டு தான் இருக்கு. இஞ்சி பாருங்க, இதை வந்து எப்படி இருக்கு. மட்டத்துக்கு மண் வந்துருக்கு. இங்க மட்டும் மேலே அப்படிதான் ரோட்ல கிடக்கு கரண்ட் கம்மியெல்லாம். இதை பாருடா, வெளில அஞ்சு பாருடா கடவுளே எவ்வளோ தூரத்துக்கு அடிச்சிட்டு போய். இப்போ இதில் இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து ஓடு, அதில் கூரை, அதெல்லாம் பாருங்க தெரியுது. ஸோ இது வந்து இதில் இருந்த ஒரு வீடு. இந்த இதில் ஒரு வீடு இருந்திருக்கு. இந்த வீடே இப்போ இல்லை. இந்த வீட்டில் அந்த எச்சங்கள்னு சொல்லலாம். அதான் நீங்கள் இப்போ இந்த பார்க்குறீங்க. இது என்னென்ன இந்த இருக்குது? இந்த வீட்டுல வந்து பீரோ தான். பீரோ அது உடுப்பு வைக்கிறது. அந்த வீட்டுல உள்ள பீரோ மேல வீட்டுல உள்ளது. அங்க பாரு, மேலேயும் இருந்தா வீடு. இப்போ மேல 2 வீடு இருந்துச்சு. 2 வீடு இல்ல, 2 வீடு. அதுக்கு மேலே 2 வீடு இருந்ததா? 2 வீடு இருந்துச்சு. 2 வீடு காட்றோம். நாளைக்கு போயிடலாமா? போலாம், காட்றோம். அங்க வெடிச்சதெல்லாம் காமிங்க மேல இருந்தா. கோயில காட்டிட்டு வந்துரும். இது ஒருக்க பாப்போம் உள்ள நம்மள அவங்களோட வீடு. இது இந்த ஸ்கூலுக்கு கிடைச்ச இது என்னது, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு போட்டோ காப்பி அடிக்கிற மெஷின். அந்த கிடைச்சது ஸ்கூலுக்கு கிடைச்சது 2 நாள்ல போயிடுச்சு. அதான் அது ஃப்ரிட்ஜ் அவங்களோட சாமான் தான் உள்ள போய் சும்மா தான் இருக்கு. பிரிச்ச பாருங்க அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒண்ணுமே எடுக்கவே இல்லை. அதனே ஒன்னும் எடுக்கலாம். உயிர் காப்பாத்தான் பெருசா வரலாம். கடவுளே இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கிக்குள்ள எவ்வளவு கவலையா இருக்குன்னு சொல்றாங்க. உடுப்பு அவங்களோட உடுப்பு, அவங்க உடுப்பு எதுவுமே எடுக்கலாம். மரம் என்ன வீட்டுக்குள்ள கிடக்கு மரம்.
இதெல்லாம் கரண்ட் இருக்கு கவனம் போறது. கரண்ட் இருக்கு. கரண்ட் கூட கட் பண்ண இல்லையா? கரண்ட் கூட கட் பண்ணல. பாருங்க புரிச்சு அப்படி இருக்குண்டு. நான் கூட இந்த ஜனாதிபதியால் அறிவிக்கக்குள்ள ஜோதிச்சேன். நான் வந்து வீடுகளில் பாதிக்கப்பட்ட பொருட்களுக்கு நாங்கள் திரும்ப கொடுப்போம், வீடு பாதிச்சா ஸோ அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கு தான் வந்து பார்க்குற நேரடியாக அப்படி இருக்குண்டு பாருங்க. உடுப்புகளாக இருக்கட்டும், இது 2 நாளைக்கு முந்தி கொடுத்த மெஷினா அதுவும் இல்லை. ஓ மை காட். டேபிள் பாருங்க அப்படி உடஞ்சி வைக்கிறது. அப்போ அது வந்து ஸ்கூல் என்ன? இது ஸ்கூல் பாதி இல்லை அதில். அதே அங்கிட்டு உள்ள ஒரு துண்டு மாதிரி இங்கிட்டு ஒரு துண்டு விட்டுருந்துச்சு. இந்த கல் வைக்கிறது ஸ்கூல் இல்லை. அப்படியே இல்லை. இதுல வீடுகள் ஒன்றும் இருக்கு இல்லையா? இருந்துச்சு. அது ஸ்கூல் டாய்லெட். 7 டாய்லெட், இங்கே 2-3 டாய்லெட், எல்லாம் 14 டாய்லெட்டுக்குள்ள இருந்துச்சு. இல்லை வீட்டுல இருந்து ஒன்றுமே எடுக்கல. வீட்டுல என்னத்தை எடுக்கிறதுக்கு ஐடியில் கூட எடுக்கல கடைசியில. அந்த டைம்ல ஐடியில் எடுக்கிறது உயிரை காப்பாத்துறதா, பிள்ளைகிட்ட உயிர் எங்கட உயிர். எப்படி வந்திருக்கணும் நீங்களா பாத்துக்கணும். இங்க இன்னும் மேல இருக்கு, மேல இருக்கு இன்னும். இதுல எல்லாம் போயிருக்கு, இப்படித்தான் போயிருக்கு. இப்ப நான் பனியை பார்த்தோமே அந்த துண்டு இதெல்லாம் அப்படி அடிச்சுட்டு ஓடி இருக்கேன்னு. இதுல ஃபுல்லா இருக்கு. வேணுமா அங்கே வந்து அந்த அதுக்கு மேல இருந்து 2 வீடு தான் இல்ல. இந்த கட்டுக்கு மேல இருக்கு அங்கே 2 வீடு அப்படியே இல்லை. அங்கே ஒரு ஆட்டோ நஞ்சு அதை எடுத்தாச்சு. டோட்டல் நாங்க தான் துப்புரா பண்ணோம். ஸ்டேட் அளவு கூட உதவிகள் கிடைக்குது. எங்களோட வாகனங்கள் நிறைய எடுத்து நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்தோம். அப்போ அதை எடுக்கிறதுக்கு ஜேசிபி கொஞ்சம் காய்ச்சும் அது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நாங்களா பொடிங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் பெரட்டி எடுத்து அவங்களுக்குள்ள ஒரு அண்ணா இருக்காரு, அவரு எங்களுக்கு உதவி செஞ்சாரு. சளியெல்லாம் கொடுத்து அப்படி பொடிங்களுக்கு உதவி சாப்பாடு. நாங்கள் பைக்கெல்லாம் நாங்கள் தூக்கிட்டு தான் போனோம். தோல் தூக்கிட்டு போனோம் பைக்கெல்லாம். பைக் மட்டும் 13 பைக் எடுத்தோம். அந்த அதுலயும் சரிஞ்சு எடுக்கேன்னு மேல இன்னும் வெடிச்சிருச்சு. அங்க இதை பார்க்கறதுக்கு யாரும் வர்றாங்கல்ல, ஒரு பதில் இல்லை. கேட்டேன்னு சொல்றாங்க, இங்க வந்து அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டு. கண்டிப்பா அதான் நோமலானவரோ வருவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. பாரு இதான் பார்த்துவாங்க சரக்கு. தற்காலிகமாக அவங்க குளிக்கிறதுக்கு வந்து மறுபடியும் இங்கே தான் வரணும். இது வந்து முன்னாடி சின்ன ஒரு அருவி மாதிரி போயிருந்துருக்கு. ஆனால் இப்போ பசங்களாம் வந்து குளிக்கிறதுல வந்து எல்லாத்துக்குமே வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படின்னு குளிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்க. டே இந்த கல்லுகள் எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கு. ஜோதிச்சு பாரு பிள்ளை, அதான்டா எப்படி இருக்குன்னு வரும். இங்கே வரணும், அங்கேருந்து வந்திருக்கு இந்த கல்லெல்லாம் வந்து. இது வந்து இப்போ கொஞ்சம் தூரம் தான் காட்டுறோம். இது வந்து உச்சத்துலேருந்து வந்திருக்கு. அப்படியே வந்த போஸ் வந்து வந்திருந்தா அப்படி இருந்து கொண்டு பாருங்க. அதை தாண்டி வந்து இதில் எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், இந்த டாய்லெட் எல்லாம் ஸ்கூலுக்குரிய டாய்லெட் எல்லாம் வந்து இருந்தது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 சொல்லி சொன்னோம் நீங்களே என்ன. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கடைசியில் ஒரு 2 மிஞ்சிருக்கு. இது வந்து ஸ்கூல் இல்லை, இதோட ஸ்கூல் இல்லை. இது அப்படி ஸ்கூல். இது வந்து சரியா எத்தனாம் தேதி என்ன நடந்தது? 8 தேதி எத்தனை நீங்க நடந்துச்சு? சரி, எத்தனாம் தேதி நடந்தது? மாசம் 27 27. உங்களோட பிறந்தநாள் தான் ஊரே அந்த இருக்கிறாளோட பிறந்த நாளா ஞாபகம் வச்சிருப்பான். அப்போ எத்தனை வயசு போனாலும். இங்கே பாரு, இங்கே பார்க்கும்போது அதுல அந்த வியூ பாரு எப்படி தெரியுது மொத்தமும். சரி எவ்வளவு தூரம் அடிச்சிருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு காட்டுற நேரடியா புதஞ்சிட்டு அப்படியே வீடு எல்லாம் மண்ணுக்குள்ள. கிடைக்காது. இது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். ஸோ பள்ளிக்கூடம் இருந்துங்கிற அடையாளம் இல்லாத அளவுக்கு வந்து அடிச்சு கொண்டு போயிட்டு அந்த கபட்டுக்குள்ள அங்கங்கே ஒரு சில கொப்பிகள் மட்டும்தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது போகலாமா? போயிடாதா? அவன்டா வேற அந்த ஸ்கூல்ல இந்த இதை ஒரு கொப்பி எடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம். சேஃப்ல உதயுது. டேய் நீ செருப்பு கட்டிட்டு போடா. கவனம். இந்த பலகையை போட்டு போனா போகணும். ஐயோ ஸ்கூல் கொப்பி இந்த பாருங்க. இங்க பாருங்க பள்ளிக்கூட பிள்ளைகளோட கொப்பிகள் எப்படி இருக்கு.
பள்ளிக்கூட பிள்ளைகளோட கொப்பியானே. கொப்பிகள் டாக்குமெண்ட்ஸ் அதுன்னு இருக்குல்ல. ஓ மை காட். நல்ல வேலை இது பெரிய சம்பவம். இப்போ பிள்ளைகள் படிச்சு கொண்டு இருக்கிற அந்த டைம்லயும் அப்படி இப்படின்னு வந்திருக்கு. என்ன நடந்துருக்கு? அதாவது இதில் வந்து அப்படி ஸ்கூல் பாதி கட்டடம் இருந்தோம், அப்படியே பாதி கட்டடம் இல்லை பாருங்க. வந்து ஒரு பிள்ளைங்க படத்தில் வந்து ஒட்டி வச்சுருக்கு அந்த இதெல்லாம் வந்து. நாக்காளி இக்காளி மேசேஜ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் போச்சு. நாக்காளியெல்லாம் அங்கே சந்தில் கிடக்குதா பழகத்தான் இருக்கு. இங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பின்னூஸ்குள்ள பார்க்கலாம். வீடியோ மட்டும் எடுக்கலாம். இது பாருங்க. தெரியுது. இல்ல அதால வரலாம் அப்படியே வரையல. அது அங்கிட்டு உள்ள இங்க பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்தோட நிலைமையை பாருங்க எப்படி இருக்குன்னு. அடிச்சு அதாவது இது ரெண்டா வகுத்து இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் தான் இருந்திருக்கு. இந்த பக்கம் இருந்தது அப்படியா? ஸோ இதில் இருக்கக்கூடியது அப்படியே மொத்தமாக போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய மட்டும்தான் இருக்குது. அதுவும் இது எதுக்குமே இனி உதவாத அளவுக்கு இருக்கு. இங்கே பாருங்க சார், இதெல்லாம் வந்து ஸ்கூல் அந்த டேபிளில் போடுறது அந்த எப்படி இருக்குன்னு. ஆமாம், இது அப்படி இறங்க போகுது. இப்போ இன்னொரு மழை பெஞ்சா சரி என்ன அடுத்த மலை தண்ணி இறங்க கொஞ்சம் சந்தில் தண்ணி இறங்கணும். இந்த சந்தை பாருங்க, இந்த சந்தில் தண்ணி இறங்க இந்த ரோட் அப்படியே போயிடும். இப்போ இதுக்கு பார்க்க வெளிப்பொருளுக்கு மேலே வாங்க ஆட்டம். இதெல்லாம் வந்து இப்படி மேலே மட்டமாக இருந்தது, இது அப்படியே இறங்கி இருக்கு பாருங்க. ஒரு அடிக்கு இறங்கி இருக்கு, ஒரு அடி 2 அடிக்கு மாதிரியே இறங்கி இருக்கு. இப்படி கீழே அதில் நிற்கிறதே சேஃப்டி இது இல்லை. போகக்கூடாது, அங்கே இறங்கி. ஆமாம், உண்மையில இதான் உண்மையான 5 வர. இது என்ன ஓடுறீங்க 5 அந்த எப்படி 5 மேலே உள்ள நிலை எப்படி இருக்கு. இது அப்படியே இறங்கி இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக இதுக்கப்புறமா ஒரு மழையோ இல்லை தொடர்ச்சியாக பெஞ்சா அப்படியே சரி அவ்வளோ இறங்கிடும். இதான் நீங்கள் பார்க்கக்கூடிய. இப்போ இந்த மண் தான் அப்படி இடிஞ்சு சரிஞ்சு அப்படியே ஒவ்வொருத்தவங்களோட வீடுக்கு மேலே வந்து விழுந்து போகிறது. இதே மாதிரி தான் இப்போ மேலேருந்து இடிஞ்சு கொண்டு வந்திருக்கு வேணே. இதோட பெருசாக இடிஞ்சு வந்து இது சின்னது. இதெல்லாம் மேலே பார்க்க போனால் யோசிப்பீங்க. மேலுக்கு அப்படி வெடிச்சமா இருக்கா? செருப்பை கட்டிட்டா பிரச்சனை இல்லையா? சாமி எடுத்தாச்சா? இது வந்து இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான கோயில், முருகன் கோயிலா? செருப்பு கலட்டணும், எதுக்கும் பிரச்சனை இல்லை. சாமி எடுத்து அங்கிட்டு வச்சாச்சு. அது மூலஸ்தானம். சாமி மூலஸ்தானத்துக்கு ஒன்றுமே ஆகலை, ஒன்றும் ஆகலை. அது சுற்றி தான் உடஞ்சி போயிருக்கு. தண்ணி பின்னுக்கு ஒன்றும் ஆகலை. இது வந்து இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. அது முருகன் கோயில். என்னென்ன முருகன் கோயில் இது ஏழுமலை ஸ்ரீ மணிகண்டன் சன்னிதானம். இங்கே இருக்கிற இந்த சாமியெல்லாம் எடுத்து கொண்டு அங்கே வச்சுருக்கீங்க? வச்சிருக்கோம், காட்டும். அங்கே ரோக்கம் வச்சுருக்கீங்களா? கோயில் கட்டி எப்படி ஒரு 40 வருஷம் 50 நம்ம பிறக்காத முன்னுக்கெல்லாம் அதை கட்டிட்டாங்க. அங்கேலாம் இதுக்கு என்ன இதுக்கு மேலே பெரிய தண்ணி டேங்க் இருந்துச்சு, அது இல்லை. முதல் வந்த மண் சரிவு இது வந்து தான் அந்த சரிவு வந்துச்சு. தண்ணி தேங்கி இருந்தா கோயிலுக்குள்ள தண்ணி டேங்க். அப்போ இது வர டைம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ சொன்னீங்களா? இல்லை நான் வந்து இப்படி மண் சரிஞ்சு கொண்டு வரைக்குள்ள பார்த்து நின்றான்னு சொல்லி. எங்கே எதில் நின்று பார்த்து நின்றீங்க? நாங்கள் வந்து அங்கிட்டு அந்த ரோட்டில் நின்று எல்லா ஆளுகளெல்லாம் ஓட சொல்லிட்டு காப்பாற்றி அனுப்பிட்டு பணியை அனுப்பிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம் என்ன நடக்குதுன்னு. சத்தம் அப்போ அதெல்லாம் போய் முடிஞ்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த இது மாதிரி பெஸ்ட்டாக இதை வந்து எல்லாம் பாட்டு போனோம். ஊர் மக்கள் எல்லாம் பாட்டு தான். இந்த தேர் இருக்கு, இதுதான் தேர் வச்சிருக்கேன். போட்டோம் தேரை நான் காட்டுறோம். 10 நிமிஷம் தான் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு. தேர் இங்கேருந்து கொண்டு போயிட்டீங்க? கொண்டு போயிட்டோம், வெற்றியில் மூடி வச்சிருக்கோம். இதுலேயே தான் கொண்டுட்டு போனோம் தேரை. இந்த ரோட்டால் கொண்டு போனீங்க? இதில் ரோட் இருந்தது அடையாளமே இல்லையாப்பா? அதில் இதில் தான் தேரை கொண்டுட்டு போகணும். இந்த இதுக்கு வந்து தேர் எங்களோட தேர் பெரிய தேர். கோயிலையே அடிச்சு கொண்டு எடுக்கிறாங்க. இப்போ உயிர் பாயம் இல்லாம எடுக்கிறாங்க. அதுக்கு நேரம் ஃபுல்லா வெடிச்சு வந்து கீழே வெடிச்சு. இப்போ மழை வந்துச்சுன்னா போக மாட்டாங்க யாரும். ஆனா இப்ப கூட சேஃப் இல்ல தானே? சேஃப் இல்ல. அந்த பாருங்க மழை தொங்க இருக்கு, மேல பாருங்க தொங்க இருக்கு. அந்த தொங்கல்ல இருந்தா வெடிச்சு தண்ணி வந்துச்சு பனிய. அங்க பாக்கலாம், மேல போனா பாக்கலாம், இல்லாட்டி அந்த அங்க இருந்து பாக்கலாம். இப்போ இதுவரைக்கும் இந்த ஏரியாவுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ரெட் மார்க் கொடுத்துருக்கீங்க. ரெட் மார்க். ரெட் மார்க். அப்போ மழை பெய்யுற டைம் நீங்க இங்க நிக்க மழை பெய்யுற டைம்ல நீங்க எல்லாம் நானும் நிக்க கூடாது. வர்றது இங்கே தான் வரும் பாத்ரூம் போறதுக்கு. வேற அங்க ஒரு வெற்றியில பாத்ரூமுக்கு போகவே முடியாது. ஒரு டாய்லெட் தானே இருக்கு. 600 பேர் பாக்கிறேன்னா அது பார்க்கவே முடியாது. நீங்க வந்து பாருங்களே, அது பார்க்கவே முடியாது. அதில் போன நோய் தான். மனுஷரி பார்க்க நோய் வந்து செத்து போயிட வேண்டியதான். இந்த பையனோட பிறந்தநாள் அன்னைக்கு இவரோட பிறந்தநாள் வச்சுக்காரு.
கடுங்காம் வீடியோ இருக்கா? வீடியோ இருக்கு. மற்றது ஒன்றும் எடுக்கல. எங்க எடுக்கிறது கீழே தானே இங்கே பிடிச்சிட்டு ஓடுறது வீடியோ எடுக்க முடியுமா? இது சரிஞ்சது முதலாவது சரிஞ்சது. அந்த வீடியோ இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு எங்க அந்த டைம் இருக்கு. அப்போ இது ஃபஸ்ட்டு அடி நீங்கள் அந்த தேர் எடுத்து வட்டியில் கொண்டு போயிட்டீங்க. இல்லாட்டி தேர் எடுத்துருக்கேன். இதுதான் நாங்கள் சாமி இந்த நீர்வெட்டை கொண்டு போகிறது. சாமி அங்கே வச்சுருக்கோம். இந்த இது வச்சுருக்கோம் சாமி. இதுதான் நாங்கள் இது அம்மா தீர்த்தோட்டத்துக்கு கொண்டு சாமி இதெல்லாம் கொண்டு வச்சு கொண்டு வருவோம். ஐயப்பன் கோயில் ஒரு சின்ன வீடு இருக்கு. 2 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு இருக்க முடியாது. இது நேசரி ஸ்கூல் என்ன இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வாங்கி இருந்திருக்கு. இந்த தண்ணி பாருங்க அடியில் வந்துருக்கு. சேர் வந்துருக்கு. தண்ணி பாஞ்சு சேர் வந்துருக்கு. வந்துருக்கு. அந்த பக்கத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரியால முடியும் வரைக்கும் நீங்கள் இங்கே வரையவே கூடாது. ஆனால் எப்படி ஏன்னு இது ஐயப்பன் கோயிலுக்கு கட்டுறதுக்கான வெட்டின தளம் தான் இது. பின்பக்கம் முடிஞ்சுது என்ன இந்த ஐயப்பன் கோயில் தான் இது. இது என்ன சாய்மார் நிறைய பேர் மாலையும் போட்டுருக்காங்க. நீங்கள் கூட நினச்சி பார்த்துக்க மாட்டேங்க. ஏன்னா இத்தனை வருஷமா இருக்கிறீங்க இப்படி ஒரு பிரச்சனை வரும் ரெண்டு சொல்லி என்ன 40 வயசு எதிர்பார்த்ததும் பார்த்ததே இல்லை. இப்படி ஒன்று வந்து பார்த்ததே இல்லை. நான் நார்மலாக ஒரு 1-2 வீடு இடிஞ்சதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து நம்மளை விட 2014 அந்த துண்டில் இடிஞ்சிருக்கு. அதனால எங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்து இருக்க வேணான்ருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்க முடியாமலே அங்கே திருப்பி இருக்கிறோம். ஒரு வீடு கட்டி உட்கால 2014 இப்போ எத்தனை வருஷம்? 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷத்துக்கு இன்னொரு வீடு கட்டி உட்கால. அந்த துண்டு நான் கொண்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. 11 வருஷம் 2014 வந்து அப்பவுமே இந்த துண்டுல சிலிப்பு போகுது அப்படின்னு இருக்க வேணாம். அதுக்கப்புறம் அது வராதுன்னு சொல்லி தான் இருந்தோம். இப்போ ஒருத்தன் சாமி எங்கட குருசாமி. இவர் இப்போ எந்த பாதையில் வந்து இதால இப்படி வரலாம். அவங்கள்ட்ட 2 பாலம் உள்ளதே. இவரு எங்க நம்ம குருசாமி. அவர் ஐயப்பன் கோயில் சாமி. நாங்களாம் நேரில் பார்த்தோம். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த டைம் வந்து நீங்கள் இந்த ஸ்பாட்டில் இருந்தீங்களா ஐயா? ஆமாம், நம்ம வீடு பணியத்தான் இருக்குது. பணியத்தான் இருக்கு. அந்த காலிலேருந்து இந்த ரதம் இந்த கோயில் மட்டும் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படிங்களா? அந்த கோயில் போய்கிட்டு இருக்கப்போ நாங்கள் அதை மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பெரிய சிலிப்பு ஒன்று வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. ரதத்தை கொண்டு போயிட்டு ஸ்டோரில் போட்டு வரக்குள்ள 3:30 மணி இருக்குண்ணா. அந்த மாதிரி டைமில் 10 நிமிஷம் வீடு நுழையில அப்படியே மேலே மழை வந்துருச்சு. 40 அடி உயரத்துக்கு நம்ம வீட்டுக்கு மேலே தண்ணி. அப்படிங்களா? இப்போ நீங்கள் இங்கே மண்டலம் வந்து பூஜைகள் பண்ணுறது எந்த டைமில்? இப்போ மாலை போட்ட சீசன்னால் 48 நாள் பூஜை. ஆமாம். இந்த ஊரே இப்படி இருக்கனால பூசைகள் செய்யாமல் இப்போ மண்டல பூசை மட்டும் 27ஆம் தேதி செய்யறதுக்கு இருக்கும். ஆனால் இந்த டைமில் எந்த அளவுக்கு நடந்திருக்குண்ணா? யாருமே எதிர்பார்க்காத. யாரும் எதிர்பார்க்கல. ஓகே, உண்மையில் கடவுள் புண்ணியம். எந்த ஒரு உயிர் பழியும் வந்து போகல. உயிர் சேதம் இல்லை. இந்த கோயிலில் காலையிலே காட்டிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மண் வரும். எல்லாரும் அந்த வீட்பாக இருந்தாங்க. இல்லாட்டி எல்லாருமே வீட்டு உள்ளுக்கு தான் இருந்தோம். பெரிய மலை தானே. இந்த ரதம் கொண்டு போகிறனால ஆளுகள்லாம் ரோட்டுக்கு வந்துடுச்சு. அப்படிங்களா? ஒரு பாதுகாப்பு ஒன்று கிடைச்சிட்டு அந்த டைமில். அதனால ஒரு பெரிய பாதுகாப்பு. இல்லாட்டி எல்லாம் உள்ளுக்கு தானே இருந்திருப்பாங்க. இருந்திருந்தா எல்லாம் பாய்ச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் இந்த மக்களோட ஒவ்வொரு புண்ணியங்கள். ஸோ அப்படி ஓகே சாமி சார். நான் எங்கள் வீட்டில் போய் தூங்குனேன்னா எனக்கு அந்த சவுண்டு நடக்கும். இந்த ஒரு டைம்ல அந்த இடி சத்தம் அந்த மாதிரி வருமே, அதே சவுண்ட் மிச்ச நேரம் கேட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அது. ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் லைன் வச்சு மூவ் பண்ணக்கல வரும் சவுண்டு. அந்த மாதிரி 10 நிமிஷம் கேட்டுச்சு அழகா. இந்த ரோட்டு தான் உள்ள பெரிய ரோட்டு ஒன்று. இதே ரோட் தான் அப்படி போகும். ஃபுல் அப்படி போய் எப்படி போவாங்க? மேல இருந்தது எல்லாம் போயிட்டு மேல இருந்தது இப்போ அங்கிருக்கு. அது அப்படியே இறங்கிருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிருக்கு அப்படியே. இந்த உண்மையில பார்த்தீங்கன்னா புரியுதா? கல்லூன்னு போட்டு காட்டுறேன். இந்த மரம் மேல ரோட்ல இருந்த மரம். இந்த மரம் கீழே இருக்குன்னா இப்போ கீழே இருக்கு. இந்த பதிஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து மேலே உயர்ந்திருந்தது தானே? இதெல்லாம் உயர்ந்திருந்தது. இதெல்லாம் ரோட் மட்டமா இருந்தது தானே இருந்தது. இப்போ இது இறங்கி இருக்கு அப்படியே இந்த துண்டு. இது அப்படியே போகும். இன்னொரு மழை வரும்னா அப்படியே போயிடும்.
மழை இது மட்டும் போகாது, எல்லாம் மரம் காட்டம் வந்து ஃபுல்லா அப்படியே போயிடும். இன்னும் முடியலையா தானே பிரச்சனை இன்னும் வந்து முடிவு எங்களுக்கு. மழை காலம். இதுல தான் தேர் இருந்துச்சு. இது அந்த அந்த இந்த 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 இது அட்டை எவ்வளவு உசரம் இருக்கோ அதே உசரம் தான் எங்கட தேர். அப்ப என்னண்டா அதை கொண்டு போய் சேர்த்தீங்க? டெக்டர் போட்டு எல்லாம் தள்ளிட்டு கொண்டு போயிட்டோம். அப்ப எல்லாம் நல்லா இருந்துச்சு ரோடு. தேரை கொண்டு போயிட்டு போட்டுட்டு வந்து ஒரு 20 நிமிஷம் கூட இல்ல, 10 நிமிஷம் நான் வந்தேன், ஒரு 10 நிமிஷம். யாரு முதல்ல கத்தி கொண்டு ஓடி வந்தா அப்படி சத்தம் கேக்குதுண்டு? எல்லாம் இப்படி தேரை கொண்டு போட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு தானே மூவ் ஆகணும். அந்த டைம்ல சொப்பரம் ஸ்டார்ட் பண்ணி சவுண்ட் கொடுத்தே வெளியில வரக்கல. நாய் எல்லாம் வெளில வந்து நாயெல்லாம் வந்து ஊழோட தூங்கிருக்கு. அழுதுச்சு நாயெல்லாம், நீங்க பாத்துப்பீங்க. அப்படி அப்படித்தான் உள்ள வந்தீங்க. சொன்னா விலங்குகளுக்கு முன்கூட்டியே தெரியும்னு சொல்லுவாங்க. கவுனுண்டா இங்கதான் கால் வச்சாங்க, இவ்வளவு கேனுங்க. இதுல இருந்து பாலம். இது ஸ்கூல் பாடி, இது ஸ்கூல் பாடி. இப்ப நம்ம இறங்குறது ஸ்கூல் பாடி. ஓ இது ஃபுல்லா இது ஸ்கூல் பாடி. இதுல இறங்கி தான் ரோட்டு. இதெல்லாம் இப்ப நீங்க துண்டு இருந்துச்சு அங்க வச்சுக்கும். இதுதான் பாலம். இதா இருக்கு அந்த கல்லு கட்டிருக்கேன். பாலம், பெரிய பாலம். பாலம் இருந்தது. பஸ்ஸுனே இப்ப பெரிய கண்டனூரே போகலாம். அவ்வளவு பெரிய பாலம். இமேஜின் பண்ணி கூட பாக்கலாம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு இடத்தெல்லாம் அடிச்சு இப்ப நேரத்தோட இது சம்பந்தமா யாராச்சும் வீடியோ எடுத்த கிளிப்புகள் எதுவும் இருக்கா அவங்கள்ட்ட வந்து? இந்த பாலம் இருக்கு ஒன்றுமே இல்லைன்னு. போட்டோ இருக்கு, போட்டோ இருக்கா? பழைய போட்டோ எல்லாமே இருக்கு. ஆஹா இந்த ஊர் எப்படி இருந்துச்சு அந்த போட்டோலாம் இருக்கு எங்ககிட்ட. இருக்கா? இருந்தாலும் அந்த பிளேஸ் இருக்கா காட்டி செஞ்சா அதை வந்து உங்களுக்கு நான் அப்படியே அவங்க எங்க ஊர்ல போட்டோவா எல்லாத்தையும் அனுப்பிட்டு அது முதல்ல வந்தாரு. அவர்கிட்ட இருக்கு உங்களுக்கு அவருக்கு இருக்கு ஒரு 15-30 வருஷம் முன்னுக்குள்ள போட்டோ கூட இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து மலையிலேருந்து வர தண்ணியை நம்மளை அப்படி வச்சு செட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. தற்காலிகமாக குளிக்கிறதுக்காக வாழை மடல் அந்த அந்த மட்டைகளை வச்சு அப்படியே செட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் குளிச்சு கொண்டு இருந்தவங்க தம்பிமார். அம்மா நம்பவே முடியாமல் இருக்குது. இதில் ஒரு பெரிய பாலம் இருந்தது, இதில் வீடு இருந்ததுன்றது எல்லாம் தரமட்டமாக கிடக்கு. அதெல்லாம் சின்ன ரோட் மேல இருக்கு. அது சின்ன ரோட். அந்த பைக் வந்து போறதுக்கு நடப்பாதை கணக்கான ரோட் தான் அது. ஆனா அவ்வளவு பெரிய இது வந்து அந்த அங்கனைக்குள்ள இருக்கு கோயில், முனிக்கோயில் சொல்லி சின்ன ஒரு ஆணி கூட அசையல. அப்படி இருக்கு. அந்த மரம் பாருங்க எப்படி இந்த பெரிய மரம் சரிஞ்சிருந்தா சரி. இல்ல இதுக்கு பார்த்தா பெரிய மரம் அங்கிட்டு இருந்து சரிஞ்சு வந்து, ஆனா இது மட்டும் சரியவே இல்லை. சரியே இல்லை. அதான் இப்போ இந்த கல்லெல்லாம் மேலேருந்து வந்த கல்லுகள் தான். இதெல்லாம் சின்ன கல்லு. இதெல்லாம் சின்ன கல்லா? இதே சின்ன கல்லுன்றாங்களா? நாங்கள் வந்தது பார்த்து இப்போ நாங்க பெரட்டி வச்சிருக்க கல்ல போய் பாருங்க. அது ரோட்டு துப்புரா போய் நாங்க தான். தம்பியாக்கள் எங்கே நின்று ஓடுனீங்க? நீங்கள் சத்தம் வா கதை. அவர் அந்த பக்கம் இருந்தாரு. வா வா அந்த தாண்டி அந்த பக்கம். அடுத்த நாள் நீங்கள் எங்கே இருந்து ஓடுனீங்க? சத்தம் கேட்குது. நான் கோயிலுக்கு இருந்து அங்கிட்டு விட்டோம். அங்கே பக்கம் நின்றீங்களா? சத்தம் கட்டு வரைக்குள்ள உங்களுக்கு யார் சொன்ன கூட்டிகிட்டு வரணும்? அப்பா. அப்பா நீங்கள் பார்த்தீங்களா நேரடியா? ம். எப்படி இருந்தது? பெருசாக இருந்துச்சு. இது வரைக்கும் உண்மையிலே வந்து அவங்களோட வயசுக்கே அவங்க பார்த்தது இல்லையா? உங்களுக்கு எத்தனை வயசு? 16. எந்த ஸ்கூல்? சரஸ்வதி. எந்த ஸ்கூல்? சரஸ்வதி. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அஞ்சாம் ஆண்டு அதான் இங்கே படிச்சிருக்கீங்க. சரி ஓகே, கவனமாக இருங்க. ஆமாம் இருங்க. இப்போ ஸ்கூல் பார்க்க போனது இல்லையா? உங்களோட கொப்பி ஊத்தம் இல்லை அங்கே இப்போ இருக்கா? பிரச்சனை இல்லை. அவங்களோட வீடு பிரச்சனை இல்லை. ஓ ஆமாம். ஆஹா அப்பாவும் அவரும் அங்கிட்டு, அம்மா பாபா இன்னொரு தம்பி எல்லாமே இங்கிட்டு. அவங்கள அடுத்த நாள் காலையில தான் அவங்க எங்க நாங்க இருக்க இடத்துக்கு வந்தாங்க. ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டா பிரிஞ்சாச்சு. தேடணும் நைட். நாங்க எங்களுக்கு இன்னைக்கு நடுவல்ல மாட்டிக்கிட்டு அந்த பக்கத்தும் போக இயலாது, இந்த பக்கத்தும் போக இயலாது. ரெண்டா பக்கத்துக்கு போக இயலாது, நடுவல்ல மாட்டிக்கிட்டோம் நாங்க. கதவுடா இங்கே. கதவு இந்த கல்லெல்லாம் இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன கல். இந்த கல்லே சின்ன கல் என்று சொல்றாங்க. வாங்க பேரு காட்டுறோம். மேல வந்து சாதாரண பாருங்க. இந்த கம்பல் அந்த மரம் எல்லாம். ஆனா இப்ப இங்க இருக்கிறவங்கள பயப்பட்டு கொண்டு இருக்கிறது அடுத்ததான் ஒரு மழை வருதான் வந்தா என்ன நடக்குங்கிறது தெரியாது. எங்களுக்கு சேஃப்டி இல்லை. அதுதான் மெயின். இதெல்லாம் அட்டைப்பூச்செல்லாம் இருக்குமா? அட்டைப்பூச்சி இருக்கு. இந்த பக்கம் கடிச்சிருக்கு. ஐயோ பார்த்து வாங்க ப்ரோ. அம்மா அட்டை பிடிச்சா பாருங்க. காலில் காயத்தை இங்கே பாருங்க. கால் எப்படி இருக்கு இங்கே உளுந்து ஃபுல்லான ஃபுல்லாக காய்ந்த கால் ஃபுல்லா. இந்த கை வந்து உடைஞ்ச கை. ஆஹா அப்போதைக்கு நான் பெண்டேஜ் போட்டுருந்தேன், இந்த கல் பெண்டேஜ். ஓகே. இந்த பாருங்க இப்போ உடைஞ்சிட்டா இருக்கு. எதையும் பிடிக்கவோ எல்லாரும் செய்யலாது. ஒரு பாவம் அந்த ஒத்த கையில தூக்கிக்கிட்டு ஒத்த கையில தான் ஓடணும். இந்த இதுலுக்கு தண்ணி போயிட்டு ஒரு கை பாரம் ஆயிடுச்சு ரொம்ப.
அப்புறம் நானாவே பெண்டேஜ் வெட்டிட்டேன், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகல. இந்த போது அட்டுண்டு பார்த்து வாங்க ப்ரோ, அட்டை தான். ரோட்ல அட்டை டக்குனு வந்துடும். இந்த வாரம் வந்து தள்ளி நான் போட்டு ஒப்போ இதெல்லாம் இன்னும் ஒரு அடுத்த மலைக்கு வந்து போயிடும். என்ன சைஸ் கல்லு. இது ரோடு. இது ரோட்டா? இது மேல ரோடு. இதுக்கு வந்து ஒரு ரோட் அஞ்சு அந்த இருக்கு ரோட்டில் இதை காட்டுண்டா எப்படி தெரியுது பாருங்க. இதை வந்து ஒரு ரோட் இப்படியே போயிருக்கு. இந்த ரோடு அப்படியே மேலே போகுது. இங்கே பூபாங்கலாம் ஒன்று இருக்கு. இங்கே பூபாங்கலாம் இப்படியே போயிட்டு இது கம்மியாக அப்படியே அங்கே மரத்தோட இருக்கலாம் வரலாம் இந்த ரோட்டில். இப்போ என்னன்னா இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்குன்னு. காட்டினாரு போட்டோ அவர்கிட்ட விற்காது. அந்த வீல் இருந்த இடத்தையும் காட்டுறேன். பாறைகளோட சைஸை பாருங்க ப்ரோ. மழை தூர ஆரம்பிக்குது. இதை பார்க்கும்போது தான் பயம் வருது. இங்கே பாரு, இதெல்லாம் மேல இருந்து வந்த கல்லா? ஆத்தி, இதெல்லாம் சரியா விட்டு போயிருந்துச்சுன்னா ஒரு லாயமும் இருந்திருக்காது. எல்லாம் இவனுக்குள்ள 2 வீடு இருந்துச்சு. அப்படி இவனுக்குள்ள ஒரு வீடு, இவனுக்குள்ள ஒரு வீடும். 2 வீடுமே இல்லை. 2 வீட்டுல ஒரு துண்டு செங்க கூட இல்லை. அந்த வந்திருக்குன்னு வந்த வழியை பாரு எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல நான் உங்களுக்கு கூட்டு போறேன் வாங்க. அப்படியே நாங்கள் இங்கேருந்து ஜூமிங்கில் காமிக்கலாம். காமிக்கலாம், லைவா காட்டுறீங்கன்னா போய் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ஒருத்தர் அந்த ஒரு அக்கா ஏறி போறாங்களே, அங்கனைக்குள்ள போனா பார்க்கலாம். அது ரோட்லாம் இருக்கு. போமா இப்படி இருக்கு பாரு. இப்போ இதில் இந்த இடத்துல வந்து 2 வீடு இருந்தாவன் தர மாட்டான். ஒன்றுமே இல்லை. கரண்ட் கம்மி பாருங்க. படியா கரண்ட் வந்து விட்டா இருக்கு. இது அவங்க வீட்டுக்கு போற பாடி. இந்த இதுல இருந்த வீட்டுக்கு இங்க மட்டும் இருக்கு. அது வச்சிருப்போம். தேவைப்படுதா செவரு போடுங்க. சின்ன சொல்றதுக்கு வீடு அடையாளத்துக்கு, வீட்டு அடையாளத்துக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருந்து இவங்கெல்லாம் இப்போ வீட்டுக்கு வந்து ஒன்றுமே எடுத்துருக்கீங்களா? அது ஒன்றும் எடுக்கல. அதெல்லாம் காணோம், எங்கன்னே தெரியாது. கையில பிடிச்சி உடக்கல. எங்க எடுக்கிறது வீடே இல்லாம போட்டு இந்த வாரம் பார்க்க போறோம். எல்லாம் ஜாஞ்சி கிடக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து உண்மையிலே வீடு ஒரு வீட்டுக்கு மேலே நிற்கிறோம். 2 வீட்டுக்கு மேலே 2 வீட்டுக்கு மேலே நிற்கிறோம். அந்த 2 வீடு வந்து நிலத்துக்கு கீழே. இப்போ பாருங்க எவ்வளோ உயரமா வந்து மண் அடிச்சு போயிருச்சு. அடிச்சு கொண்டு போயிடுச்சா? பார்த்து தவறமெல்லாம் இருந்துச்சு. இங்கே எல்லாம் தவறங்கள் தான். ஆத்தி, அங்கே தவறமெல்லாம் அடிச்சு கொண்டு போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த வீட்டுக்கல்ல உள்ளது. அதான் உண்மையிலே ஒரு நித்திர ஒரு டைம்ல அப்படி இப்படி வந்திருந்தா எல்லாம் இருந்திருக்கும். என்னென்ன கடவுள் தான் அடியில் கால் அங்கே இறங்க அங்கிட்டால போயிடல. அது அந்த இது அமைக்காங்க. இதுல இருந்து அப்படியே பார்க்கவே பயமா இருக்கு. அவ்வளோ ஒரு அடிச்சுட்டு வந்திருக்கு தண்ணி வேற. எப்படி மேல இருக்கும். அது உருண்டு வரும்போது இவ்வளவு ஸ்பீடா வந்திருக்கும் ப்ரோ. ஸ்பைடர் படத்துல பெரிய கல்லுண்டு இதுல இருந்து வருது தெரியுமா? அது பாக்குறதுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம பேராம இருக்கு. இங்க பாருங்க, அந்த இருக்கிற இந்த பெரிய கல் எல்லாம் மேல இருந்து வந்த கல்லுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கலாம். இங்க வாங்க. இங்க இருந்து பார்த்தா இப்போ ஸ்கூல்ல துண்டியெல்லாம் எப்படி போயிருக்காங்க. புதையாதா? இல்லை பயப்படாம வாங்க. நம்ம எல்லாம் இறங்கி செக் பண்ணிடுறது. இன்ஜினியர் மாதிரி செக் பண்றாங்களோ இல்லையோ, நாங்க அடுத்த நாளே நாங்க பொடிங்க போயிட்டு எல்லாம் செக் பண்ணி மேல போனோம். மேலே போயிட்டோம். மேலே போனோம். போயிட்டு பார்த்தோம் எங்கெங்க வெடிச்சிருக்கு, எந்தெந்த கல் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். யாரும் போயிட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்கலாம். இது போயிட்டு லைவா பாக்குறீங்கன்னா நம்ம போகலாம். போயிட்டு பார்த்தா தெரியும் எந்தெந்த துண்டுல எப்படி எப்படி வந்திருக்கு. அதுல இருந்து மே தொங்கல் அதுல இன்னொரு துண்டு ஒன்று இருக்கு. இப்ப மேல அதுக்கு மேல இன்னொரு துண்டு ஒன்று இருக்கு. வெடிச்ச மாதிரி இருக்கு. அது வரும், எப்படியும் வரும். இது இருக்கு பாருங்க, இந்த வெடிச்சிருக்கு தண்ணி மாதிரி. அதுல இருந்து மே தொங்க இருக்கு. அந்த பாருங்க டிம்மர் காடு இருக்கு. அங்கே இருந்து இருக்கு. அது மரம் இருக்கான்னு தெரியுதுல, அங்க இருந்து சூன் பண்ணிருக்கான். இப்போ இந்த வழியில இருந்த மரங்கள் கல் எல்லாமே அடிக்குது. இங்க பாருங்க இந்த தாரத்தை. இதெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குரிய தாரங்கள் எப்படி இருக்குன்னு வருங்க. வெறும் ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ஆனா 2 வீடு இருந்த இடம் இது. இதை பாருங்க எப்படி அடிச்சு. இங்க உள்ள மரம் இல்ல, இந்த மரம் தான் அங்க உள்ள மரம். இந்த மரம் இது டெலியூட் மரம் தான். அந்த இதுல இருந்தது இந்த மரம் அப்படி வருமா? அங்க இருந்து பாருங்க. அடே இதுல மரம் இருக்கவே இல்லை. இருக்கவே இல்லை. நாங்க இதெல்லாம் வந்துட்டு போற வழி தெரியும். இருந்து கொய்யா மரம் இருந்துச்சு, இதுல வாழைகள் இருந்துச்சு. கொய்யா மரம் 2 இருந்துச்சு. அந்த துண்டுல புடிங்கி கூட எங்க வச்சுக்கிட்டு முழுசா அப்படியே தூக்கி கொண்டு வச்சிருக்கு. நம்ம விளையாட்டாவோ இல்லை நார்மலாக கதையில் கேள்வி படைகள் வந்து பெருசாக தெரியல. ஆனால் நேரடியாக வந்து இந்த பாதிப்பு பார்க்கக்குள்ள தான் உண்மையிலே வந்து விளங்குது. எந்த அளவுக்கு அடிச்சுட்டு போயிருக்கேன் பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு இடம், இதெல்லாம் இவ்வளோ பெரிய இடம்.
ஒரு நோமலா கரெக்ட் முடியுமா சார்? இது வந்து எப்படி இருந்தது? நோமலா வந்து தண்ணி போய் கொண்டு இருக்கு. வர்றே அவரோட வீடு தான் இங்கே இருந்துச்சு. இதுல இருந்த வீடு அந்த அவரோட வீடு. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவார். அவரும் நானும் இல்ல இங்க வீடு அப்பதான் திறந்து பார்த்துட்டு போனோம். அப்படிங்க. வந்து சின்ன ரோடு திறந்து பார்த்துட்டு போனோம். அப்ப இன்னைக்குல இருந்த வீடு அவ்வளோ அடையாளமே இல்லை எங்களுக்கு. வா மேல போ, அட்டை கடிக்கும் மரத்தை நீங்க ரொம்ப நிற்கலாம். அட்டொண்டு பிடிக்குதாப்பா? இந்த கரடி விடுறேன். இதுல இருந்தது வந்து உங்க வீடுங்களா ஐயா? இன்னைக்குல இருந்தது இவரோட வீடு. அந்த டீச்சர் வீடுன்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல எங்கிட்ட பக்கத்து வீடுங்களா? மொத்தமா இல்ல. மொத்தமா இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த வீடு ஒரு அரை வரைக்கும் முன்னுக்கு தான் போனாரு. அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு ஜிஎஸ் சொன்னார் போக சொல்லி ஆஹா. கிட்ட சாமான் ஏற்றிட்டு போயிருங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஊத்து வந்துட்டு உள்ளுக்கு இருந்து கீழால கீழே ஊத்துனா அந்த பின்னு கிச்சன்ல இருந்து ஊத்து வந்துட்டு அப்படியே அப்படியே ஊத்து வந்து அந்த டைம்ல சாமான் எடுத்துக்கிட்டு இல்லாத. ம். அப்போ நான் போனேன் தேயிலை கடைக்கு போனேன், பண்ணி தேயிலை வாங்கிட்டு வரதுக்கு. ஓகே. வந்து டவுனுக்கு கொஞ்சம் கூப்பிடலாம் ஜிஎஸ் வர சொல்லியிருந்தாங்க. ஆஹா. இந்த சத்திய பிடிச்ச ஒன்று நடிக்க இருந்துச்சு தியாகிட்ட. ஆஹா. அங்கே போயிட்டு வரக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி போனது. ஆஹா. கால் பண்ணி எங்களுக்கு தெரியும். இவங்க அப்பா கால் பண்ணி ஆஹா. கீனா கலைக்கு சொல்லி கீனா கலேருந்து தங்கச்சி ஃபோன் பண்ணி தான் உங்க தங்கச்சிக்கு சொல்லி வீடு உடைஞ்சது உங்களுக்கு தெரியாது. ரைட். அப்போ அன்னைக்கு உங்களோட வீட்டில் இருந்தது இருந்தா நான் வைப்பு இருந்தால் வந்து வைப் தான் சத்திய பிடிச்சி அடிக்க போயிடும். 2 பேரும் வைப் போனதுங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீடை கட்டுறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டீங்க? இப்போ எப்படி போயிட்டுது? அதான் வந்து இது வந்து எஸ்டேட்டில் கட்டி கொடுத்த வீடு தானே இது எங்களுக்கு. அந்த காலத்தில் நாங்கள் பணியாக தான் இருந்தோம். ஓகே. இப்போ எங்களுக்குன்னு கட்டின கோட்டஸ் தான் இது. கோட்டை இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு மேலேண்ணா. 50 வருஷத்துக்கு மேலே? ஆமாம், இங்கே தான் நிற்கிறோம் நாங்கள். அதுக்குள்ளே என்னென்ன உடைமைகள்லாம் போச்சு? உடமை எல்லா உடமை இருந்துச்சு, சகல சாமான் இருந்துச்சு அதில். அப்போ உங்கள்ட்ட பிள்ளைகள்லாம் 3 பேர் கொழும்புல கேம்பஸில் இருக்கு. ஆஹா. மற்ற மகன் ஸ்கூலுக்கு போனாக்க வரல, நேற்று வந்தால் அவர் அப்படி வர முடியாமல் இருந்தேன். அவங்களுக்கு வந்து தான் பார்க்கும்போது வேதனை தான். நீ பார்த்துக்கிறது சரி வராது, பார்த்தா அழுதுகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் இனி. ரைட்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்குது, அதாவது மறுபடியும் வந்து வீடுகள் வந்து புதிதாக கொடுக்கப்படும், காணிகள் கொடுக்கப்படும் அப்படி சொல்லி. மனம் தளராதீங்க. சரி, ஓகே. கவனமாக வேதனையாக தான் இருக்குது எங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இருக்கு கல்லுன்னு போடுறேன். இந்த பாருங்க, இந்த இருக்கு. இது வெடிச்சிருக்கு. நீ விழும் வேணாம். இது அப்படியே மழை பெஞ்சினா தான் போகும். இது அப்படியே வாங்க, அந்த பாருங்க சேறு வெடிச்சிருக்கு. அது இப்படி போகுதுடா கோடை, அப்படி வந்து சுவர் வரைக்கும் வெடிச்சிருக்கு. அப்போ கீழால வரைக்கும் வெடிச்சிருக்கு. உள்ள கீழால வெடிச்சிருக்கு. இங்க வாங்க, அதுக்கு மேல இப்ப நடக்குறோம். அடுத்து இதுல இது இப்படியே போகும் பனிய. ஓ மை காட். இந்த பாருங்க வருது அந்த வெடிப்பு. இப்படியே வந்தா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிராமம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த போதும் அந்த வெடிப்பாங்க. இங்க இந்த வெடிப்பு பெரிய சண்டு ஒண்ணு இந்த வெடிப்பு அப்படியே இருக்கு. இந்த பாருங்க குச்சி சும்மா எவ்வளவு இறங்கி இருக்குன்ட்டு எடுக்க கூட நம்மளுக்கு குச்சை. இந்த வெடிப்பு அப்படியே இருக்கு, சும்மா அடியில இருக்கு. நான் கல்லு போய் நிறுத்தி வச்சிருக்கோம். சாதாரணமா போகும் ஒரு 7 அடி 6 அடி அப்படி போகும். இந்த வெடிச்சு போய் கொண்டு இருக்கு. இது வந்து நீங்க அங்க இருந்து எந்த வெடிப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. அப்படியே தான் அந்த வெடிப்பு இருக்கு. தெரியுது, டேஞ்சர் ஏரியால தான் நிக்கிறீங்க. இதெல்லாம் அப்படி பெரிய வெடிப்பு இது. இது இப்ப சின்ன மழை பெஞ்சோனே மண் நிறைஞ்சு சின்ன வெடிப்பு மாதிரி காட்டுது. இல்லாட்டி பெரிய வெடிப்பு இந்த அளவுக்கு போய் கொண்டு ஒரு 5 நிமிஷம் கேட்கலாம். இந்த வெடிப்பு தான் வந்து அங்க இருந்து அந்த வீட்டுல இருந்து நான் காட்டின வெடிப்பு தானே இது. இப்படியே தொடர்ச்சி அப்படி வந்து கொண்டு இருக்கு. இப்ப அடுத்த மழை அடிச்சா அப்படி இந்த ஏரியா அப்படியே போகும் போல. அந்த வீடு அப்படியே போயிடும். இதுக்கு மேல பெரிய வெடிப்புலாம் இருக்கு மேல மேலே. இந்த வாரம் சண்டை அப்படியே போகுது. அது அப்படியே போகுது. அது அன்னைக்கு வந்து இந்த பாத்துருக்கோம். அது இதால போகுது. இந்த இப்படி போகுது. இந்த இதால போய் இப்படியே போய் அந்த போகுது. அந்த அல்ல இப்படியே இங்கிட்டு போகுது. இந்த போன ஸ்லிப் இருக்கே. இப்ப நீங்க அடுத்த மலைக்கு இந்த காணுக்கு தான் இந்த இதெல்லாம் போகும். அப்படி அன்னைக்கு வந்து இது வெடிப்பு தான். இது வந்தது அன்னைக்கு அந்த பாருங்க. அன்னைக்கு வந்து மலையில வந்தது தான். அதுல தான் நாங்க நடுவுல மாட்டிக்கிட்டோம். அந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா. இது இந்த துண்டு அப்படியே போயிடும் போல. இந்த ஏரியா அப்படியே ரெட் மார்க் அதான் சொல்லிருக்கேன். இந்த பாலத்துக்கு இங்கிட்டு அந்த பாலத்துக்கு இங்கிட்டு இப்படியே ரெட் மார்க் கொடுத்துருக்கு. பெரிய ஒரு பாதிப்புல தான் இது போகும். இது போனா பனிய நாடுகள்ல எவ்வளவு பேரு இறந்து போயிருவாங்க. எல்லாம் சரி பனியா இருக்காங்க, ஒரு 1000 பேத்துக்கிட்ட இருப்பாங்க. இதுக்குள்ள அப்ப இதுக்குள்ள இருக்க கல்லெல்லாம் அப்படி உருண்டு போகும். அதாவது இந்த மண்ணுக்குள்ள கல்லுகள் இருக்கும். பனி இருக்கு. நாங்க பனியை இந்த தண்ணிய இந்த கான் தண்ணி இது இந்த இது ஆறு தான். அது அடுத்த ஆறு. அதுக்காக பெரிய ஆறு ஒன்று இருக்கு. அந்த 6 தண்ணி 3 தண்ணியும் ஒன்னா போயிட்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் ஒன்று இருக்கு. அப்ப அதுல எப்படி போயிருக்கும் தண்ணி? இதுல வந்து பாறைகள் பார்க்கணுமே. இதுலயா நாங்க இருக்கோம். வா பனி கோடசம் பாத்துருவோம்.
பார்க்கவே பயமா இருக்கு. அந்த வீட்டில் அந்த வீட்டில எல்லாம் உள்ளவங்கலாம் இருக்கானாட்டாங்க அதில் அதெல்லாம் நேரில் பார்த்துருக்காரு லைவ்ல. அந்த இங்கிட்டும் இதே மாதிரி இருக்கு. அங்க சைட்ல யாரும் பாதிப்பு இல்லை, பிரச்சனை வீடுகள் பாதிப்பு இல்லை. வீடுகள் பாதிப்பு இல்லைன்னா அந்த 2 3 அந்த அங்கேயும் ஒரு ஆடு ஒரு 15 ஆடு அவன் இந்திரா தேவிகா வீடியோட இல்லை, இந்திரா அப்படியே தேவிகா போயிடுச்சு வீடியோ தண்ணியில. தண்ணியே போயிடுச்சு. ஓ மை காட். நமக்கு வந்து இதெல்லாம் கேட்கையில் வந்து ஒரு கதை மாதிரி இருக்கு. சும்மா கதையா கேட்டு அப்லோட் பண்றோம். ஆனா இருந்தாலும் வாழ்ந்துருக்காங்க. இதை அனுபவிச்சவங்க இதை பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ன்ற யோசிச்சு பாருங்க. மேலே போமா வேணாம், அது மழை வந்து ரிஸ்க் கூட ரிஸ்க் கூட இதுக்கு மேலே வேணாம். லேட்டா ரெட் மார்க் கொடுத்துருக்கு. அது மழை எல்லாம் வந்துச்சுன்னா உங்களை கூப்பிட்டு அங்கே போகணும். உங்களை காப்பாற்றோம் நாங்கள். எவ்வளோ தூரத்துக்கு போகணும்? இந்த சாமன் இதுன்னு போனால் பார்க்கலாம். இங்கனிக்கில் போயிட்டு காட்டினா ஹரிடுல்னே இவனை இந்த குறுக்கில் போயிட்டு நாங்களே போவோம். அப்போ அப்போ உங்களுக்கு மேலே வந்து வந்ததை பார்க்கலாம்.